அரசு, தனியார் நிறுவனத்தில பணிபுரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அங்கே எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீங்க கிரியேட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. அதேபோல எந்த ஒரு சண்டை சச்சரவையும் வச்சுக்கவும் வச்சுக்காதீங்க. ஏன்னா, அங்கே இருக்கிறவங்க யாருமே உண்மையான ஒரு உறவோட, உண்மையான ஒரு நல்ல மனசோட பழகவே மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய அதிகாரியா இருந்தா, உங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு ஆதாயம் தேடணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நிச்சயமா ஒரு தேவையை எதிர்பார்த்து மட்டும்தான் அந்த உறவுகள் நம்மக்கிட்ட பழகுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே வச்சுக்காதீங்க. உங்களோட அஃபீஷியல் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள், நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்குன்னு ஒரு உண்மையான உறவுகள், சொந்தங்கள், உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் அவங்கக்கிட்ட நல்லா நடந்துக்கோங்க. எதுனாலும் ஷேர் பண்ணுங்கள். பட் அந்த நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டாலோ இல்லை வந்து அந்த இடத்த விட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டாலோ வெளியில் போயிட்டாலோ உங்களெல்லாம் யாருமே நினைக்கவே மாட்டாங்க, தேடவே மாட்டாங்க. நீங்கள் வந்தால் கூட உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாங்க. இதை நீங்கள் நிறைய ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ், எம்ப்ளாயீஸ், இல்லை ட்ரான்ஸ்ஃபரில் போனவங்க இதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஆமாம் தானே? நான் சொல்கிறது கரெக்டு தானே? நான் சொல்கிறது கரெக்டுனா கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. தேங்க்யூ.